ஹாய் கிட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன ப்ரோக்ராமில் பாட்டு, கதை, வசனம், பப்பட்லாம் பார்த்தீங்களா? இந்த ப்ரோக்ராம்லேயும் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். மனோ மனோ எந்திரி மனோ, டைம் ஆச்சு. ஹே மனோ மனோ. என்ன ஸ்கூபி? ஹே மனோ, காலையில எந்திரிச்சதும் மொபைல் போனை நோண்டிட்டு இருக்கிற நீ. காலையில எந்திரிச்சதும் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பாவை முக்கியத்துவம் படுத்திட்டு தான் மத்த வேலையை நீ பண்ணணும். நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற? அப்படியே ஸ்கூபி, நான் காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல்ல மொபைல் ஃபோன் தான் பார்ப்பேன். ஆமா மனோ, காலையில எந்திரிச்சதும் முதல்ல பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம வேலையெல்லாம் பார்க்கணும். சரியா? சரி ஸ்கூபி. பிள்ளைங்களா, நீங்களும் இனிமே டெய்லி காலையில எந்திரிச்சதும் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தானே உங்க வேலையை செய்வீங்க. ஹே மனோ, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? அதுவா ஸ்கூபி, பறவைங்க குருவிங்களுக்குலாம் தண்ணி வச்சிட்டு இருக்கேன் ஸ்கூபி. டெய்லியும் தண்ணி வைப்பியா? ஆமா ஸ்கூபி, காலையில எழுந்திரிச்சோன்னா தண்ணி வைப்பேன் ஸ்கூபி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தண்ணி வைப்பாங்க. எதுக்காக தண்ணி வைக்கிறீங்க? குட்டி பறவைங்கள்லாம் தண்ணி இல்லாம இறந்து போகுது ஸ்கூபி, அதனால தான் ஸ்கூபி வைக்கிறேன். ஓ அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பறவைங்களுக்குலாம் தண்ணி வைங்க. குட்டி பிள்ளைங்களா, நல்லா இருக்கிறீங்களா? உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுக்காக ஃபாரின்ல இருந்து நிறைய தம்பி தங்கச்சி வந்திருக்காங்க. அவங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்களோ அதை பார்த்து நீங்களும் ஆட போறீங்க. ஓகே, எல்லாரும் நீங்க பார்க்கலாம். வெரி குட். டான்ஸ் ஆடலாமா? What you have in store.
என்ன மனோ, உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் தெரியுமா? எப்பவுமே பிள்ளைங்க தான் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு நான் உங்கள் எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுவா ஸ்கூபி, நான் காலையில் லேட்டா எழுந்தேன் ஸ்கூபி, அதனால தான் ஸ்கூபி லேட் ஆச்சு. ஆமா, போன வாரம் உனக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தால, அது உனக்கு ஞாபகம் இருக்குதா ஸ்கூபி? ஞாபகம் இல்லையே. இல்லைங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? என்னது, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்று தரேன், நல்லா கத்துக்கோங்க. ஸ்கூபி, நீயும் சொல்றியா? சொல்றேன் மனோ. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஓ, எனக்கு முன்னக்கூட்டி நீங்களே சொல்லிட்டீங்களா? வெரி குட். ஆமாம், ஆவின் கனிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆவின் கனிகள் மொத்தம் எத்தனை இருக்குது? 9 இருக்குது, அப்படி தானே? ஃபஸ்ட்டு கனி என்னன்னு பார்க்கலாமா? வெரி குட். ஆமாம், ஃபஸ்ட்டு கனி அன்பு. நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும், ஓகேவா? சரி, செகண்ட் கனி பார்க்கலாமா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட், சந்தோஷம். ஆமாம், நம்ம கத்தருக்குள்ளே எப்பவும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? அப்புறம் என்னது? சமாதானம். உங்கள் அண்ணன் கூட அக்கா கூட சமாதானமாக சண்டை போடாமல் இருக்கணும், ஓகேவா? அப்புறம் என்னது? நீடிய பொறுமை. வெரி குட். ஆமாம், நம்மளுக்கு பொறுமை வேணும். அம்மா நம்மளை திட்டும் போதும் அப்பா நம்மளை திட்டும் போதும் பொறுமையாக இருக்கணும், ஓகேவா? அப்புறம் தயவு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தயவாக இருக்கணும். அப்புறம் நற்குணம். நல்ல குணங்கள் நம்மக்கிட்ட காணப்படணும், சரியா? அப்புறம் விசுவாசம். ஆமாம், நம்ம விசுவாசம் உள்ள ஜபத்தினால எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஆண்டவருக்குள்ளே விசுவாசமாக இருக்கணும், சரியா? அப்புறம் சாந்தம். ஆமாம், சாந்தம். அம்மா திட்டும் போதும் அப்பா திட்டும் போதும் பொறுமையாக சாந்தமாக இருக்கணும். அப்புறம் என்னது? வெரி குட், இச்சையடக்கம். மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அதுக்கு பேர் தான் இச்சையடக்கம். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்னு பார்க்கலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே. வெரி குட். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. சொல்லுங்க, நான் பாதி பேர் சொல்லவே இல்லை. நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். வெரி குட். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அக்கா நாளைக்கும் உங்ககிட்ட வந்து கேட்பேன், ஓகேவா? பாய். எங்க எஜமா ரொம்ப வேஸ்டான எஜமா. எப்ப பாரு காந்த புல்லா கொடுக்குறாரு. நல்லா புதுசா மலையில நனைஞ்ச புல்ல கொடுப்பாரா? காஞ்ச புல்லா கொடுக்குறாரு. அவரை விட்டு நான் எங்கேயாவது போனாதான் சரியா வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க பிள்ளைங்களா? எங்க எஜமான விட்டு நான் போயிடவா? என்னது, போக வேண்டாமா? நான் போயிடுவேன். எங்க எஜமான விட்டு போனாதான் சரியா வரும். ஐயோ, எஜமா ஆடு எஜமா எஜமா எங்க ஆடு போன? எஜமா, நான் இங்கதான் எஜமா இருக்கிறேன். உன்னைய எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டே இருக்கிறேன். இங்கதான் எஜமா இருக்கேன். சரி, வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாத, சரியா? சரி எஜமா. உனக்காக புல்லு நான் வாங்கி வச்சிருக்கிறேன், வாரியா? எஜமா, நீங்க முத போங்க வீட்டுக்கு, அப்புறமா நான் பின்னால வாரேன். சரி சரி, வான்னு. பிள்ளைங்களா பாத்தீங்களா? புல்லு வாங்கி வச்சிருக்காரா? புல்லு நல்லா புல்லா தருவாரு. நான் இப்ப பேசாம கீழே இங்க போயிட்டு காட்டுக்கு போக போறேன். அந்த அதுக்கு பாருங்க ஒரு காடு, அந்த காட்டுக்கு நான் போக போறேன். அந்த காட்டுல தான்
நிறைய பிள்ளைங்கள்லாம் இருக்கும், நிறைய ஃப்ரெண்டுங்கள்லாம் கிடைப்பாங்க, நல்லா சாப்பாடுலாம் கிடைக்கும். நான் அங்க போறேன். போக வேண்டாமா? பரவாயில்ல, நான் போறேன். அப்பாடி, எப்படியோ இந்த காட்டுக்கு வந்தாச்சு. அந்த எஜமான விட்டு பிரிஞ்சு இந்த காட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நல்லா இங்க நிறைய பாரு, எவ்வளவு புள்ளுங்கள் இருக்கு. நல்லா சாப்பிடலாம், எந்த நேரமும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிடலாம். நல்லா இருக்கு, நான் சாப்பிட போறேன். காட்டுக்குள்ள புதுசா இருக்குது. ஏ, நான் தான் ஆடு. நீ உன் வாய மூடு. ஆமா, உன்னை நான் இந்த காட்டுக்குள்ள பார்த்ததே இல்லையே. நானா? நான் அந்த தடுத்து பாரு, ஒரு வீடு. ஆமா, அந்த வீட்டுல இருந்து மலைக்கு கீழே இருந்து இவ்வளவு தூரம் ஏறி வந்தேன். சரி, உனக்கு என்ன வேலை இங்க? எனக்கு இங்க ஒரு வேலை இல்லை, நான் சும்மா இங்க வந்து சாப்பிடலான்னு வந்தேன். ஏய், நீ எங்க காட்டுக்கு வந்தது எங்க ராஜாவுக்கு தெரியுமா? யாரு ராஜா? அதுதான் எங்க சிங்கராஜா. சிங்கராஜாவா? சிங்கமாவது அசிங்கமாவது அதெல்லாம் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏய், எங்க ராஜாவுக்கு தெரிஞ்சா நீ காலி ஆயிருவ தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆக மாட்டேன், நீ பேசாம போ. ஏய், எங்க ராஜா கிட்ட போய் உன்னை சொல்லி கொடுக்கறேன் பாரு. ராஜாவையா நீ கிண்டல் பண்ற? பாரு, உன்னை மாட்டி விடுறேன். போ போ போ, அப்படியே போயிட்டோ. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். சார், இந்த ஆட்டுக்கு எவ்வளவு கொழுப்பு. நம்ம போவோம் வா. கீ கீ. நம்மள எப்படியாவது கிளப்பி எங்கேயாவது போகலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல. நம்ம எங்கேயும் போக மாட்டோம். இதுதான் காடு, இதுதான் வீடு. டண்டக்க 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 டண்டக்க. யாருமே இனிமே என்னை எதுவுமே செய்ய முடியாது. ஏய், யாரு நீ? எங்க காட்டுக்குள்ள புதுசா இருக்கிற? நீ யாரு முத? நான் தான் யானை. என்னது பூனையா? ஏய், யானை. யானையா? யானையாவது பானையாவது? ஏய், என் தும்பிக்கை சைஸ் கூட இல்ல, எவ்வளவு வாய் பேசுற நீ? நான் அப்படிதான் பேசுவேன். ஏய் ஆடே, இந்த காட்டுக்கு நீ புதுசா இருக்கிற? ஆமா, நான் புதுசுதான். ஏய், ஒழுங்கா உன் வீட்டுக்கு ஓடு. அதெல்லாம் ஓட முடியாது. ஏ ஆடு, நீ ஓடு. முடியாது முடியாது, முடியவே முடியாது. ஏய், என்ன திமிரா பேசுற? ஆமா, இப்படிதான் திமிரா பேசுவேன். ஏய் 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 ஏய். ஏய், நான் அடிச்சா நீ அமெரிக்கால போய் விழுந்துருவேன். நான் அடுத்த நீ ஆப்பிரிக்கால போய் விழுந்துருவேன். ஏய் 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 ஏய். ஏய் பொடியா. ஏய் தடியா, சோத்துக்கு ரெடியா? ஏய் பொடியா, சண்டைக்கு ரெடியா? இதுதான் பாப்போமா? ஏய் 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 ஏய். இந்த ஆட்டுக்கு எவ்வளவு கொழுமை. நான் போய் எங்க ராஜா கிட்ட இந்த ஆடை பத்தி சொல்ல போறேன். என்ன வருது வருது. சொல்லுங்க சொல்லுங்க. ஓ ஓ, யானையா யானை, இவ்வளோ பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நம்ம கிட்டே வேலை கட்டுது. நமக்கு இதுதான் வீடு, இதுதான் காடு. தண்டனக்கா 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 டன் தண்டனக்கா 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 டன் 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 டன். எவ்வளோ புல்லு. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது தான் வேலையா இருக்கு. என்ன ஒரு புதுசா ஒரு சத்தம் கேக்குது? என்ன பயங்கரமான சத்தமா இருக்கு? யாருப்பா அது? வந்துருச்சே வந்துருச்சே. ஏய், யாரு நீ? நான் தான் ஆடு. என்னைய பார்த்து நீ தப்பு தப்பா என் காட்டுல உள்ள மிருகங்கள் கிட்ட பேசுனியாமே? இல்லையே, யார் சொன்னா? ஏய்,
சிங்கமாவது அசிங்கமாவதுன்னு பேசியிருக்கிற, அப்படிதானே? இல்ல ராஜா, யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா ஏய், சொல்லிருக்காங்க. நீ பொய் சொல்ற. என் காட்டுல இருக்கிற எந்த மிருகமும் பொய்யே பேசாது. வா, இப்பமே உன்னை கடிச்சு சாப்பிட போறேன். நிஜமா, நீங்க என்ன பண்றீங்க ராஜா? முத என்ன சாப்பிடக்கூடாது நீங்க. ஏய், நான் உன்னை சாப்பிடதான் போறேன். இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு சைடிஸ் நீதான். ராஜா, நீங்க இப்படி பண்ணக்கூடாது ராஜா. நீங்க என்ன இப்ப சாப்பிட்டா நான் டேஸ்டாவே இருக்க மாட்டேன். ஏய், என்ன சொல்ற? ஆமா, நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நான் நிறைய புல்லெல்லாம் சாப்பிட்டு நல்லா கொழுத்து போய் 10 கிலோ கூட இருப்பேன். பொய் சொல்லாத. பொய் சொல்லல ராஜா. ஏய் பிள்ளைங்களா, இந்த ஆடு சொல்றத நம்பலாமா? சரி, நீங்க சொன்னதுனால நம்புறேன். ஏய் ஆடே, சொல்லுங்க ராஜா. நீ மட்டும் என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச? ராஜா, 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 நான் எதுவும் செய்ய மாட்டேன் ராஜா. நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு நீங்க வாங்க, நான் 10 கிலோ கூடி இருப்பேன். சரி, நாளைக்கு இதே டைம்க்கு வருவேன். என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச, ஒரே கடியா கடிச்சு சாப்பிட்டுருவேன். இல்ல இல்ல, வாங்க வாங்க வாங்க, நான் அப்படியே வந்துருவேன். எப்பா, எப்படியோ ஒரு பொய்யா சொல்லி அந்த சிங்கத்திட்ட இருந்து நான் தப்பிச்சுட்டேன். என் பிள்ளைங்களா, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? என்னது, வீட்டுக்கு போகணுமா? வீட்டுக்கு போனா எங்க எஜமா என்னை ஏத்துப்பாரா? ஏத்துப்பாரா? நான் அவரை விட்டு இங்க ஓடி வந்துட்டேன், பரவாயில்லையா? சரி சரி, நான் இங்க எஜமா கிட்டயே போறேன். யாரு காணாம போய் 4 நாள் ஆச்சு. எங்க போச்சுன்னே தெரியல. என் பிள்ளைங்களா, யாட பார்த்தா சொல்லுவீங்களா? என் ஆடு சத்த மாதிரி இருக்குது. எங்க 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 ஆடு 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 எங்க ஆடு போன? எஜமா எஜமா, உங்களை விட்டு நான் பிரிஞ்சு அந்த தெரிஞ்சு பாருங்க, ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல போய் பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட பார்த்தேன் எஜமா. ஐயோ, ஏன் ஆடு என்னை விட்டு போன? நல்ல வேலை, எப்படியோ தப்பிச்சு இங்க வந்திருக்க எஜமா. என்ன மன்னிச்சிருங்க எஜமா. நான் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு. இனிமே நான் அந்த மாதிரி செய்யவே மாட்டேன் எஜமா. ஆடு, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். உனக்கு நல்ல சாப்பாடுலாம் தாரேன். இனிமே எனக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த வீட்லயே இருப்பியா? ஆமா எஜமா, சரி, வீட்லயே தான் இருப்பேன். சரி சரி பிள்ளைங்களா, என் ஆடு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையா மாறிடுச்சு. நீங்களும் உங்க அம்மா அப்பா பெரியவங்க பேச்செல்லாம் கேட்டு கீழ்ப்படிவீங்களா? வெரி குட், நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், சரியா? பைபிள்ல ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஆமா, நீங்க கீழ்ப்படிவீங்க தானே? ஓகே பிள்ளைங்களா, யாரும் கீழ்ப்படிஞ்சிருச்சு, நீங்களும் கீழ்ப்படிங்க. பாய். சில குட்டிகளா, ஓகே, இப்ப அண்ணன் உங்க எல்லாருக்கும் சூப்பரா ஒரு கிளாப் சொல்லி கொடுக்க போறேன். என்ன கிளாப் தெரியுமா? சொல்லட்டுமா? ரெயின் கிளாப். ரெயின் என்னது? மழை. மழை பெய்யும் போது எப்படி பெய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா பெய்யும், அப்புறம் நிறைய பெய்யும்ல. ஓகே, இப்ப எல்லாரும் உங்க கையை எடுத்துக்கோங்க. இந்த கையும் இந்த கையும், இந்த கையை எப்படி வச்சுக்கோங்க பார்க்கலாம். வைங்கப்பா. அப்படி வச்சிட்டீங்களா? ஓகே, இப்போ ஒரு ஃபிங்கர் இப்படி எடுத்துக்கோங்க.
ஓகே, இப்போ எல்லாரும் நம்ம கிளாப் பண்ண போறோம். ரெடியா இருக்கிறீங்களா? தட்டுங்க பார்க்கலாம். மழை லைட்டா வருது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா. இப்போ 2 விரல். வெரி குட், சூப்பரா பண்றீங்க. இப்போ 3 விரல். இப்போ 4 விரல். இப்போ ஸ்பீடா. இப்போ 1 விரல். வெரி குட். இப்போ 2 விரல். இப்போ மழை மெதுவா, ஸ்லோவா. இப்போ மழை நிக்க போகுது. இப்போ ஸ்பீடா போய் போகுது. சூப்பர். இப்போ மெதுவா. ஓகே, இப்போ நல்ல மெதுவா. மழை நிக்க போகுது. மழை நின்றுச்சு. ரெயின்லாம் பிடிச்சிருக்குதா? ஓகே, இதை நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. ஓகேவா? ரெடி. இப்போ அண்ணன் கையில பாருங்க, அழகான ஒரு பேப்பர் இருக்குது. நல்லா இருக்குதா? இந்த பேப்பர் எப்படி இருக்குது? ஒயிட் கலர்ல. இப்ப பிள்ளைங்களா, உங்ககிட்ட அண்ணன் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். இந்த பேப்பர் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? அந்த தம்பி சூப்பரா சொல்றான் பாரு. படம் வரைவோம், எழுதுவோம். என்னது? ராக்கெட் செஞ்சு விடுவோம். அப்புறம் கப்பல் பண்ணி விடுவோம். ஓகே, இந்த பேப்பர் வச்சு நிறைய யூஸ் இருக்கு, அப்படிதானே? இந்த பேப்பர் எப்படி அழகா இருக்குதோ அதே போலதான் நாமளும் அழகா உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அப்படிதானே? இந்த பேப்பர் தான் நீங்க. சொல்லுங்க, இந்த பேப்பர் தான் நான். சரியா? நிறைய நேரம் ஏசப்பாக்கு பிரியம் இல்லாத காரியங்களை நம்ம செய்யறோம். என்ன செய்யறோம்? பொய் பேசுறோம். ஐயோ, கிழிஞ்சிருச்சே. நிறைய நேரம் திருடுறோம். ஆமா. நிறைய நேரம் கெட்ட வார்த்தை பேசுறோம். அம்மா அப்பாவுக்கு கீழ்படுகிறதே இல்லை. நிறைய பிள்ளைங்க வீட்டுல அம்மா அப்பாவை எடுத்து பேசுவோம். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இப்படிலாம் சொல்றீங்களா? சொல்லக்கூடாது, அப்படித்தானே? நிறைய நேரம் நம்ம வாழ்க்கைய, அழகான வாழ்க்கைய நாம என்ன பண்ணிடுறோம்? குப்பையாக்கிறோம். எப்படி பண்ணிடுறோம்? பாரு, ஏசப்பா கொடுத்த அழகான வாழ்க்கையை நீ நிறைய நேரம் எப்படிதான் வச்சிருக்கிற. இப்ப இது என்னது? ஆமா, பேப்பரா? குப்பையா? ஆமா. அழகான வாழ்க்கை இப்ப எப்படி ஆயிருச்சு? குப்பையா ஆயிருச்சு. அண்ணே, நான் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் பொய்யே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் தம்பி தங்கச்சி எல்லாம் நான் அடிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என் கை சும்மாவே இருக்க மாட்டுக்கு. யாராவது ஒருத்தங்க பொருள் வச்சிருந்தா அதை போய் திருடிட்டு வந்துடுறேன். என் வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தையா தான் வருது. அப்படிதானே சொல்றேன்? அழகா படைச்சவன் வாழ்க்கைய நீ இப்படி அழுக்காக்கி அசிங்கமாக்கி வச்சிருக்கலாம். ஆனா நான் என்னடா பண்றது? என்னால விட முடியலையே என் பாவத்தை. நான் செய்யற தப்பெல்லாம் என்னால விட முடியலையே. நான் எவ்வளவு ஜோம் பண்ணாலும் நான் மறுபடியும் அதைத்தானே செய்யறேன் அப்படின்னு நீ சொல்றியா தம்பி தங்கச்சி? இன்னைக்கு அண்ணன் உனக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். உன் அழுக்கான வாழ்க்கைய நீ ஏசப்பா கையில கொடுக்கணும். யார் கையில கொடுக்கணும்? நல்லா பாரு. ஏசப்பா கையில. ஏசப்பா, என் வாழ்க்கையை நான் உங்க கையில கொடுக்கறேன் ஏசப்பா, என்னை அழகாக்கிருங்க ஏசப்பா அப்படின்னு நீ யாரெல்லாம் ஜெபம் பண்றியோ உன் வாழ்க்கையை ஏசப்பா அழகாக்கிருவோம். எல்லாரும் கண்ணப்படுத்த ஒரு குட்டி ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, இந்த நேரத்துல எந்தெந்த குட்டி பிள்ளைங்க எல்லாம் ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என்னை அழகாக்கிருங்கன்னு சொல்றாங்களோ அவங்க வாழ்க்கைய அழகாக்கிருங்க ஏசப்பா. இந்த பிள்ளைங்க பாவத்தை எல்லாம் விட்டு பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே குட்டி பிள்ளைங்களா, இப்போ அழுக்கான வாழ்க்கை யார் கையில இருக்குது? ஏசப்பா கையில. குப்பையை கொண்டு போய் நாம எங்க போடுவோம்? குப்பை தொட்டியில தான் போடுவோம். ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கைய ஏசப்பா கையில நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏசப்பா உன்னை அழகாக்கிடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? ஏசப்பா கையில கொடுத்துட்டல. இப்ப பாக்கலாமா? ஏசப்பா கையில மட்டும் உன் வாழ்க்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, எப்படி மாறப்போகுது? வா, சூப்பரா மாறிடும்ல, அழகா மாறிடும்ல. அழகா மாறிச்சுன்னா சோற ரெண்டு கை தட்டுவீங்களா எல்லாரும்? ஓகே, பார்க்கலாம். ஏசப்பா கையில எந்தெந்த குட்டி பிள்ளைங்களா உங்க வாழ்க்கையை கொடுத்தீங்களோ உங்க வாழ்க்கை வாவ் கலர்ஃபுல்லா மாறிடும். பாருங்களேன், உங்க வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? வெரி குட். உங்க வாழ்க்கை பாருங்க, இந்த கலர் பேப்பர் எவ்வளவு அழகா இருக்குது. இதே போல வாழ்க்கையை ஏசப்பா அழகா மாத்துவார். அப்ப நான் இன்னில இருந்து என்ன செய்யணும்? ஏசப்பா, நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் போய் பேச மாட்டேன், நான் திருட மாட்டேன், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவுன்னு யாரெல்லாம் உன் வாழ்க்கையை ஏசப்பா கிட்ட கொடுக்குறியோ ஏசப்பா உன் வாழ்க்கையை அழகா மாத்துவாங்க. நீ கொடுத்துருவீங்க தானே? என்ன தப்பு பண்ண மாட்டீங்கல்ல? ஓகே, எல்லாம் ஜோரா ஏசப்பா உங்க கை தட்டுங்க பார்க்கலாம். இயேசு இல்லனா, ஜெபம் இல்லனா, பைபிள் இல்லனா, ஐயையோ ஐயையோ ஐயையோ.
ஐயையோ அன்பு இருந்தா இயேசு இருந்தா ஜெபம் இருந்தா பைபிள் இருந்தா ஜெயமே 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 faith இல்லனா fruit இல்லனா fast இல்லனா fear இல்லனா அச்சச்சோ 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 faith இருந்தா fruit இருந்தா fast இருந்தா fear இருந்தா பலனே 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 அக்கா எனக்கு ஒரு கதை சொல்லுங்கக்கா. கதையா மனோ? எனக்கு நிறைய கதை தெரியும். உனக்கு என்ன கதை சொல்லலாம்? கதை என்ன சொல்லலாம் உனக்கு? ஏய் மனோ ஸ்கூபி வரான் பாரு. ஸ்கூபி கிட்ட கேட்டலாமா? ஸ்கூபி எங்களுக்கு ஒரு கதை சொல்லு ஸ்கூபி. ஓ, கதை சொல்லணுமா? எனக்கு நிறைய கதை தெரியும். எத்தனை கதை தெரியும் தெரியுமா? 50 கதை தெரியும். நான் ஒரு கதை சொல்லட்டுமா? சரி ஸ்கூபி. பிள்ளைங்களா, உங்களுக்கும் நான் கதை சொல்றேன், நல்லா கவனிங்க. சரி ஸ்கூபி. ஒரு ஊர்ல ஒரு நரி, அதோட கதை சரி. ஒழுங்கா சொல்லு ஸ்கூபி. சரி சரி சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு கிளாஸ், அதோட கதை க்ளோஸ். இதெல்லாம் ஒரு கதையா ஸ்கூபி? வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கதை சொல்லு ஸ்கூபி. அப்படியா? இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஞாபகம் வந்துருச்சு. இப்ப சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி ஒரு எண்ணெய் சட்டி எடுத்து அதுல ஒரு வடை சுட்டாங்களாம். அந்த வடைய ஒரு காக்கா மேல இருந்து ஸ்கூபி, என்ன? எனக்கு தெரியும். ஒரு புது கதையா சொல்லு. ஓ, புது கதை சொல்லவா? இப்ப சொல்றேன். மனோ, நீ கவனிக்கிறியா? கவனிக்கிறேன் ஸ்கூபி. பிள்ளைங்களா, நீங்களும் கவனிக்கிறீங்களா? ஓகே இப்ப சொல்றேன் பாருங்க. புது கதை சொல்றேன். ஒரு புது ஊர்ல ஒரு புது பாட்டி ஒரு புது எண்ணெய் சட்டியில ஒரு புது வடை சுட்டாங்களாம். என்ன இப்படி முறைக்கிறீங்க? இந்த கதைலாம் எனக்கு தெரியும். நீ திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்க. வேற ஏதாவது கதை சொல்லு ஸ்கூபி. ஓ, அப்படியா? இப்ப வேற கதை சொல்லட்டுமா? கவனிக்கிறீங்களா? ஓகே. வேற ஒரு ஊர்ல வேற ஒரு பாட்டி வேற ஒரு எண்ணெய் சட்டியில வேற ஒரு வடை சுட்டாங்களாம். போ ஸ்கூபி, நீ ரொம்ப மோசம். ஒரு பயங்கரமான கதையா தான் சொல்லு. மனோ, பயங்கரமான கதை சொன்னா நீ பயப்பட மாட்டல்ல? இல்ல ஸ்கூபி. ஓகே, இப்ப சொல்றேன் பாருங்க. பயங்கரமான ஊர்ல ஒரு பயங்கரமான பாட்டி ஒரு பயங்கரமான ஐயோ அடிக்காதீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். எனக்கு கதையே தெரியாது. என்னது? கதையே தெரியாதா? ஹாய் குட்டீஸ், ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? ஓகே, இது நம்மளுடைய ப்ரேயர் டைம். இப்போ நாம ஜோம் பண்ண போறோம். ஆமா, போன ப்ரோக்ராம்ல அங்கிள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க தானே? ஜோம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? வெரி குட். முழங்கால் படிட்டு கை கூப்பி கண்ணை மூடி ஜோம் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு நாம சின்ன பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ண போறோம். என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க போறோங்கிறத அண்ணன் உங்களுக்கு சொல்ல போறேன். ரெடியா இருக்கிறீங்களா? ஓகே, நமக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம், அப்படிதானே? ஏன்னா ஏசப்பா சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணுனா உடனே கேட்டு பதில் கொடுப்பாங்க. ஆமா, உங்க ஜெபத்தை ஏசப்பா ரொம்ப ஆசையா கேட்பாங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? முதலாவது நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, இன்னைக்கு இருக்கிற டைம்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறோம், லாக்டவுன்ல. ஆமா, நம்ம தேசத்துல இந்த கொரோனா அப்படிங்கிற வைரஸ் அதிகமா பரவி வர்றதுனால பல நாடுகள்ல இருக்கிற ஜனங்கள் மரித்து போறாங்க. ஆனா நம்ம ஏசப்பா நம்ம இந்திய தேசத்தை பாதுகாத்துக்கிட்டு வராங்க, அப்படிதானே? ஓகே, இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ்னால நிறைய பாதிக்கப்படுகிற மக்களுடைய செய்திகளை நம்ம நியூஸ்ல கேட்கிறோம். இந்த வாரத்துல நியூஸ் பேப்பர்ல பிபிசி நிறுவனம்
ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் நீங்க இப்ப இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாத்தீங்களா, இந்தியாவுல பல கோடி பிள்ளைங்க என்ன செய்யறாங்களாம், பசியினால வாடிக்கொண்டு செத்து கொண்டு இருக்கிறாங்களாம். ஆமா, பிபிசி நிறுவனம் இந்த வாரம் போட்ட நியூஸ் இது. 4 கோடி பிள்ளைங்க சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. இதுல பல பிள்ளைகள் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு ஏசப்பா நல்ல அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க, நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ஸ்கூலு எல்லாமே ஏசப்பா கொடுத்துருக்காங்கல்ல. ஆனா உங்களை போல இருக்கிற குட்டி பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம, தங்குறதுக்கு வீடு இல்லாம பல விதங்கள்ல கஷ்டப்படுறாங்க. ஆமா குட்டி பிள்ளைங்களா, நீங்க பாத்துருக்கீங்கல்ல, நம்ம ரோட்ல போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய இடங்கள்ல மெயினான இடங்கள்லாம் பிள்ளைங்க பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய பிள்ளைங்க கையில சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வித்துட்டு இருப்பாங்க. எதுக்காக? அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, நல்ல வீடு கிடையாது, படிக்கிறதுக்கு ஸ்கூல் கிடையாது, அப்படி ஏழ்மையில இருக்கிறாங்க. டெல்லியில மட்டும் 72,000 பிள்ளைங்க ரோடுகள்ல வசிக்கிறாங்கலாம். ஆமா, பாலத்துக்கு கீழே இருப்பாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் படுத்திருப்பாங்க. நீங்க இந்த போட்டோஸ்ல பாக்குறீங்கல்ல, ஆமா, இந்த பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் கஷ்டப்படுறாங்க. சரி அண்ணன், நாங்க என்ன செய்ய முடியும்? அண்ணன் உங்களுக்கு சொல்லட்டுமா? நாம எல்லாரும் இந்திய தேசத்துல இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்காக இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஆமா, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஏசப்பா கண்டிப்பா உங்க ஜெபத்தை கேட்டு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அரசாங்கம் நல்ல வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கு ஏசப்பா உதவி செய்வாங்க. ஓகே, ரெடியா இருக்கிறீங்களா? இப்ப நீங்க எவ்வளவு போட்டோஸ் பாக்குறீங்க, அப்படிதானே? நிறைய குட்டி பிள்ளைங்க பாதிக்கப்பட்ட போட்டோஸ் தெருல இருக்கிறது, ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து கிடக்கிறதெல்லாம் பாக்குறீங்க தானே? ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல நமக்கு. நம்ம இப்ப ஜெபம் பண்ணலாமா? ஓகே, இப்ப எல்லாரும் முழங்கால் போடுங்க பார்க்கலாம். இங்க பாரு, இன்னும் தம்பிச்சு போடவே இல்ல பாரு. தம்பி எல்லாரும் ஓகே, குயிக், வெரி குட். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண போறோம். கண்ணை பிடிக்கோங்க. அண்ணன் ஜெபம் பண்ணும்போது அண்ணன் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் 2 குட்டி பாப்பா வந்து உங்ககிட்ட ஜெபம் பண்ண போறாங்க, ஏசப்பா கிட்ட. சரியா? பார்க்கலாமா? ஓகே, நம்ம எல்லாரும் இப்ப கண்ணை மூடிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ரிவைவல் கிட்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக நாங்க எல்லா சின்ன பிள்ளைகளும் சேர்ந்து உங்ககிட்ட ஜெபம் பண்றோம் ஏசப்பா. விசேஷமாக கொரோனா வைரஸ்னால ஆண்டவரே ஜனங்கள் பாதிக்கப்பட்டு வராங்க. அதிலும் குறிப்பா ஏசப்பா 4 கோடி சின்ன பிள்ளைங்க தெருக்கல்ல இருக்கிறாங்க ஏசப்பா. பல இடங்கள்ல ஏசப்பா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லாம, வீடு இல்லாம, தங்குறதுக்கு படிப்பு இல்லாம ஏசப்பா அவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. பல பிள்ளைங்க ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. பல பிள்ளைங்க ஆண்டவரே கொத்தடிமைகளா இருக்கிறாங்க ஏசப்பா. தெருக்கள் என்னன்னு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் எங்களுக்கெல்லாம் நீங்க நல்ல படிப்பு கொடுத்திருக்கிறீங்க. ஆனா அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாம கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. ஏசப்பா, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க தான் உதவி செய்யணும். அந்த பிள்ளைகளுக்காக எங்க அரசாங்கம் நல்ல திட்டங்களை செயல்படுத்தணும் ஏசப்பா. இனி என்ன ஏசப்பா, எங்க இந்திய தேசத்துல ரோட்ல எந்த பிள்ளைகளும் பிச்சை எடுக்க கூடாது ஏசப்பா. எந்த பிள்ளைகளும் விபத்துகள்ல மரித்து போக கூடாது, வியாதியினால மரித்து போக கூடாது. இந்த கொரோனா வைரஸ் எந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் பரவக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா, சின்ன பிள்ளைங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா. பைபிள்ல சொல்லியிருக்கிறீங்க, அவர் சிறு பிள்ளைகள் மேல கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. ஏசப்பா, சின்ன பிள்ளைகளை எல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் எங்க இந்திய அரசாங்கம் செய்து கொடுக்கணும் ஏசப்பா. ஆமா ஏசப்பா, வீடுகள்ல இருந்து இந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே குட்டீஸ், சூப்பரா ஜெபம் பண்ணீங்க, அப்படிதானே? ஓகே, நம்ம இந்த ரிவைவல் கிட்ஸ் ப்ரோக்ராம்ல மட்டும் ஜெபம் பண்ணா போதுமா? ஆமா, டெய்லி நீங்க ஜெபம் பண்ணணும். டெய்லியும் சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுவீங்களா? உங்க தனி ஜெபத்துல நீங்க குடும்பமா இருந்து ஃபேமிலியா பிரேயர் பண்ணும் போதெல்லாம் ஏசப்பா, சின்ன பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும், சின்ன பிள்ளைங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். கண்டிப்பா ஜெபம் பண்ணுவீங்கல்ல? அண்ணன் அடுத்த ப்ரோக்ராம்ல வந்து கேட்பேன் யாரெல்லாம் ஜெபம் பண்ணீங்கன்னு. ஆமா, டெய்லி ஜெபம் பண்ணுவீங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காண்டி நன்றி. நான் இப்போ சின்ன பிள்ளைங்களுக்காண்டி ஜெபிக்க போகிறேன். இந்த மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க, வியாதினால இருக்காங்க, படிப்பு இல்லாமல் இருக்காங்க. என்ன மாதிரி அவங்களையும் நல்லா அடிக்க வைங்க, நல்லா சுகத்தை தாருங்க.
நல்ல சாப்பாடை கொடுங்க, நல்ல அம்மா அப்பாவை கொடுங்க. எல்லா பிள்ளைகளும் உங்களோட பிள்ளையா இருக்கணும் ஏசப்பா. இயேசு மேலும் ஜெயிக்கிற நல்ல பிதாவே ஏசப்பா. இந்த நாளில் தந்திருக்காண்டு நன்றி. எங்களை மாதிரி குட்டி பசங்க அவங்களுக்கு வியாதி இருக்கும், காய்ச்சலும் இருக்கும். அவங்கள ஆசீர்வதிங்க. எங்களை மாதிரி சின்ன பசங்க ரோட்டில் பிச்சை எடுப்பாங்க, அவங்களும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கும் அம்மா அப்பாவை நல்லா கொடுங்க. என்ன ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஓகே, அண்ணன் உங்களுக்கு ஒரு குட்டி கதையை சொல்லி கொடுக்க போறேன். எல்லாரும் கை கட்டி அழகா நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து கவனிக்கணும். கவனிப்பீங்களா? ஓகே, ரெடி? பாருங்க, அண்ணன் கையில அழகான ஒரு பிக்சர் இருக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியுதா? ஆமா, இது என்ன போட்டுருக்குது? வெரி குட், மொபைல். ஆமா, இந்த தம்பி பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமா மொபைல் போனை பாக்குறான், அப்படிதானே? ஆமா, நம்ம நிறைய நேரங்கள்ல மொபைல் போன் யூஸ் பண்ணுவோம், அப்படித்தானே? சரி, உங்கள்கிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். நம்ம மொபைல் போன் யூஸ் பண்றது நல்லதா கெட்டதா? கெட்டதா இல்ல நல்லதா? என்ன நீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க? மொபைல் போன் யூஸ் பண்றது நல்லதுதான், ஆனா தேவைக்கு நாம யூஸ் பண்ணணும், நல்ல விதத்துல யூஸ் பண்ணணும், அப்படிதானே? நிறைய பிள்ளைங்க நம்ம என்ன செய்வோம்? அம்மா, நீங்க எனக்கு மொபைல் போன் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், எனக்கு மொபைல் போன் கொடுக்கலனா நான் உங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு நிறைய பிள்ளைங்க எப்ப பாரு மொபைல் போன் நோண்டிக்கிட்டே இருக்கும், அப்படித்தானே? நீங்க குட்டி பிள்ளைங்க அதிகமா மொபைல் போன் யூஸ் பண்றதுனால உங்க கண் என்ன செய்யப்படும்? பாதிக்கப்படும். அப்புறம் சின்ன வயசுலயே நீங்க என்ன செய்யணும்? கண்ணாடி போட வேண்டியதுதான். ஆமா, அப்ப என்ன செய்யக்கூடாது? நீங்க மொபைல் போன் அவ்வளவா யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? தேவைக்கு மட்டும்தான் அம்மா அப்பா பெர்மிஷனோட மொபைல் போன் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காரியத்தை நான் காமிக்க போறேன். ரெடியா இருக்கிறீங்களா? ஆமா, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, டிவி. ஆமா, பாரு பாரு பாரு, நிறைய பிள்ளைங்க கை தட்டுறாங்க பாரு. டிவினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? எந்த நேரம் டிவியே பார்த்துட்டு இருப்போம் நம்ம. நிறைய நேரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே பேக் கூட கழட்டிருக்க மாட்டோம், நேரா ரிமோட் எடுத்து என்ன செய்வோம்? கார்ட்டூன் சேனல் வச்சு டிவி பார்ப்போம். டிவி பார்க்கறது தப்பு கிடையாது, ஆனா டிவில நல்ல காரியங்கள் பார்க்கணும், அளவான நேரத்தோடு கொஞ்சமா பார்க்கணும், அப்படிதானே? எந்த நேரம் படிக்காம ஹோம்வொர்க் பண்ணாம டிவி முன்னாடியே உட்கார்ந்துக்கலாமா? தப்பு தானே? ஏசப்பா பாட்டு கேட்கலாம், கிறிஸ்டியன் சேனல்ஸ் பார்க்கலாம், நியூஸ் பார்க்கலாம். ஆமா, அப்போ இனிமே தேவையில்லாம டிவிக்காக வீட்டுல சண்டை போடக்கூடாது. போட மாட்டீங்க தானே? ஓகே, டிவி என்னன்னா டிவி இதெல்லாம் விட எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு இது இருக்கு, அப்படிதானே சொல்றீங்க? ஆமா, என்னன்னு காமிக்கிறேன். ஆமா, பாரு, அப்போ நிறைய பேர் முகத்துல இப்பதான் சகிப்பே வருது. வீடியோ கேம். எந்த நேரம் உட்காந்து என்னதான் பண்ணிட்டு இருப்போம்? ஆமா, வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டே தான் இருப்போம், அப்படித்தானே? அங்க பாருங்க, தம்பி கூட மறைச்சு விளையாண்டுட்டு இருக்கான் பாரு. நீங்க உங்களுக்கு வீடியோ கேம்னா ரொம்ப பிடிக்கும்ல? என்ன கேம்லாம் விளையாடுவீங்க? ஏப்பா, எவ்வளவு கேம் சொல்றா பாரு. ஓகே ஓகே, வீடியோ கேம் என்ன செய்யக்கூடாது? விளையாடக்கூடாது. நிறைய பிள்ளைங்க வீடியோ கேமுக்கு அடிமையாயிராங்க. நீ அதிகமான நேரத்தை வீடியோ கேம் விளையாடுறதுல செலவு பண்ணனா டாக்டர்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? உனக்கு சுயமா யோசிக்கிற அறிவு இல்லாமலே போயிடும். ஆமா, நீ சுயமா யோசிக்கலன்னா நீ யாரு? தம்பி கரெக்டா சொல்றான் பாரு, லூசுன்னு சொல்றான் பாரு. அப்படி கிடையாது. நீ சுயமா யோசிக்கலன்னா உனக்கு எதுவுமே செய்ய தெரியாது, அப்படித்தானே? அப்ப தேவையில்லாம ரொம்ப நேரம் நிறைய பிள்ளைங்க என்ன செய்றீங்க? நைட் ஃபுல்லா வீடியோ கேம் விளையாடுறீங்க, உங்க டைம் ஃபுல்லா வீடியோ கேம்லயே செலவு பண்றீங்கல்ல? இனி பண்ணக்கூடாது, ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம எந்த நேரம் நம்ம அம்மா அப்பா ஏதாவது சொன்னா நமக்கு என்ன ஆயிரும்? கோபம் வந்துடும், ஆங்கிரி. ஆமா, நிறைய நேரம் கோபப்படுவோம், அப்படிதானே? இந்த பாரு, இந்த பாப்பா எவ்வளவு மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறா பாரு. ஆமா, கோபப்படக்கூடாது, சரியா? ஏசப்பா பிள்ளைங்க எப்பவுமே நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், கோபப்படக்கூடாது. அம்மா அப்பா உன்னை திட்டினாலோ உன்னை அடிச்சாலோ நீ தப்பு பண்ணாலும் உன்னை திட்டுவாங்க. எந்த நேரம் உங்க அம்மா அப்பா உன்னை திட்டிட்டா இருக்கிறாங்க? இல்லல்ல? அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? கோபப்படவே கூடாது. அடுத்து பார்க்கலாம், நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க? ராங் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நல்ல நண்பர்கள் இருக்கணும், தவறான நண்பர்கள் இருக்க கூடாது. உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட டியூஷன்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்க பக்கத்து வீட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்? குட் ஃப்ரெண்டா இருக்கணும். ராங் ஃப்ரெண்டா, பேட் ஃப்ரெண்டா இருக்கவே கூடாது. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு பேட் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட பேசி ஏசப்பா பத்தி சொல்லி அவங்கள குட் ஃப்ரெண்ட் ஆக்கிடணும். இல்லனா ராங் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகவே கூடாது. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் குட் ஃப்ரெண்ட்ஸா இல்ல ராங் ஃப்ரெண்ட்ஸா? தவறான நண்பர்கள் நமக்கு இருக்கவே
கூடாது. ஓகே அண்ணே, அப்ப நாங்கெல்லாம் என்னென்ன செய்யணும் நான் சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. ஏசப்பா பிள்ளைங்க டெய்லி என்ன செய்யணும்? வெரி குட், பைபிள் வாசிக்கணும். நீ ஜெபம் பண்ணனும்னா நீ ஏசப்பா கிட்ட பேசலாம். நீ பைபிள் வாசிச்சனா ஏசப்பா உன்கிட்ட பேசுவாங்க. இத்தனை பேர்கிட்ட ஏசப்பா பேசணும்னு ஆசை இருக்குது, ஆசை இருக்குல்ல? பட் டெய்லி என்ன வாசிக்கணும்? பைபிள் வாசிக்கணும். அது மட்டும் இல்ல தம்பி தங்கச்சி, டெய்லியும் பிரேயர் பண்ணணும். ஆமா, காலையில எழுந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணணும், ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம் பண்ணணும், வீட்டை விட்டு வெளியே போனாலே ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும், தூங்கும்போது ஜெபம் பண்ணணும். அன்னைக்கு நம்ம பிரேயர் பண்ணோம்ல, அதே மாதிரி தேசத்துல இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்க எல்லாம் இனிமே ஜெபிக்கிற பிள்ளைங்களா மாற போறீங்க. ஏன்னா நீங்க என்ன கிட்ஸ்? வெரி குட், சத்தமா சொல்றாங்க, ரிவைவல் கிட்ஸ். நீங்க தான் எழுப்புதலை கொண்டு வர போற சிறுவர்கள், அப்படிதானே? வெரி குட். அது மட்டும் இல்ல தம்பி தங்கச்சி, எவ்ரி சண்டே எங்க போகணும்? சண்டே ஸ்கூல் போகணும். உங்க சர்ச்ல உங்க பக்கத்துல நடக்கிற சண்டே ஸ்கூலுக்குலாம் போவீங்களா? வெரி குட். வாரந்தோறும் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போயிருங்க சண்டே ஸ்கூலுக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய பேர் செய்யவே மாட்டோம். என்னது? ஒபே பண்ணணும். நீங்க என்ன செய்யணும்? ஒபே பண்ணணும். பெரியவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஒண்ணு விட வயசுல மூத்தவங்க என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். கேட்பீங்களா தம்பி தங்கச்சி? ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்கல்ல, நம்ம பப்பட் சொல்ல கூட பொம்மை சொல்லிச்சுல, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு, வெரி குட், கரெக்டா சொல்றீங்க, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். வெரி குட். அடுத்து என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புதுசா அண்ணா உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்க போறேன். என்னது? ஹெல்ப் பண்ணணும். உங்களோட போட பிறரை நேசிக்கணும். உங்க கூட இருக்கிற கஷ்டப்பட்ட பிள்ளைங்க இருப்பாங்க, உங்க ஸ்கூல்ல படிப்பாங்க, உங்க தெருல இருப்பாங்க, ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களை பார்த்தா உங்களால முடிஞ்ச உதவிய அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு செய்யணும். செய்வீங்களா? நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எத்தனை பேர் செய்வீங்க? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். கை தூக்கி காமிங்க. வெரி குட். அப்ப இனிமே என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? பைபிள் வாசிக்கணும், பிரேயர் பண்ணணும். அடுத்தது கேட்கல, என்ன பண்ணணும்? சொல்ல மாட்டேங்கிறீங்க. பைபிள் வாசிக்கணும், பிரேயர் பண்ணணும், கீழ்ப்படியணும், ஹெல்ப் பண்ணணும். அடுத்து முக்கியமானது, சண்டே ஸ்கூலுக்கு போகணும். இதெல்லாம் செய்யக்கூடாது. மொபைல், டிவி, வீடியோ கேம், ராங் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொன்னு மறந்துட்டீங்க. மறந்துச்சா? மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். மொபைல் போன், டிவி, வீடியோ கேம், ராங் ஃப்ரெண்ட்ஸ், ஆங்கிரி. ஓகே, இதெல்லாம் செய்யக்கூடாது. சரியா? அப்ப நீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா யார் பிள்ளைங்களா இருப்பீங்க? வெரி குட், ஏசப்பா பிள்ளைங்களா இருப்பீங்க. அப்படிதானே? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஏசப்பா, இனிமே நான் தேவையில்லாம மொபைல் போன் யூஸ் பண்ண மாட்டேன், தேவையில்லாம டிவி பார்க்க மாட்டேன், சண்டை போட மாட்டேன், நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருப்பேன், டெய்லி ஜெபம் பண்ணுவேன் ஏசப்பா, பைபிள் வாசிப்பேன் ஏசப்பா. யாரெல்லாம் சொல்ல போறீங்க? வெரி குட். அப்ப நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடி பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடு. எல்லாரும் கண்ணை மூடிட்டீங்களா? ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாமா? நேர்படங்கள் போட்டுக்கோங்க. இப்ப அண்ணன் சொல்ற ஜெபத்தை அண்ணன் கூட நீங்க எல்லாம் சொல்ல போறீங்க. எல்லாம் கண்ண முடிக்கவங்க சொல்லுங்க. அன்புள்ள ஏசப்பா, சத்தமா சொல்லுங்க. அன்புள்ள ஏசப்பா, இனிமே நான் நல்ல பிள்ளையா இருப்பேன், தேவையில்லாம என் நேரத்தை செலவு பண்ண மாட்டேன். ஏசப்பா, நான் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவேன், உங்க பிள்ளையா இருப்பேன், எனக்கு உதவி செய்யுங்க. குட்டீஸ், இந்த ப்ரோகிராம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுல? ஓகே, அடுத்த ப்ரோகிராம்ல நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் பை பை.